சத்யா எப்பவும் போல எங்க கடைக்கு போயிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்க. அதே நேரம் மீனா எதிரில வராங்க. டேய் சத்யா, அக்கா இங்க வாக்கா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா சத்யா? அக்கா, உடம்பு சரியில்லாத கிருஷி கிட்ட நீயும் மாமாவும் நேத்து வீடியோ கால் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அந்த நேரம் பார்த்து அந்த ரூமுக்குள்ள யாரோ இருந்தாங்கக்கா. அதை நான் நல்லா வாட்ச் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அது சிந்தாமணி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சத்யா சொன்னதும் கேட்டதும் இங்க மீனாவுக்குமே ஒரு சந்தேகம் வருது. இருக்கலாம்டா. ஏன்னா அந்த ரோகிணி காசு இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க நிலைமையில இருக்கிறதுனால ஒருவேளை அந்த சிந்தாமணி உதவி பண்ணுமோன்னு இப்பதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. சரிடா, இந்த விஷயத்த நான் மாமா கிட்ட சொல்றேன். நீ என்னடா வேலைக்கு போலையா? இல்லக்கா, நான் போல. கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. அதனால தான் கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். சரிடா, நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கிருந்து கிளம்ப எதிரில் இங்க கார்ல ரேகா வராங்க. சத்யாவை பார்த்ததும் டிரைவர் கார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேகா வேக வேகமா காரை விட்டு இறங்கி வெளியே வந்து அங்க இருந்த சத்யா கிட்ட, என்ன நேத்து நீங்க ஆபீஸுக்கு வரவே இல்லை? டேடி கிட்ட கேட்டேன். ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆமா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சத்யாவை பார்த்து கேட்க, உடனே இங்க சத்யா இருந்துக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்க. நேற்று நீங்கள் பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு மைண்டே சரியில்லை. அதனால தான். என்ன சத்யா, நானும் கேட்டு 2 நாள் ஆச்சு, இன்னமும் எனக்கு எந்த பதிலும் சொல்லலை. என்னதான், என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா கேட்க, உடனே சத்யா இருந்துக்கிட்டு, இல்லைங்க, நான் எவ்வளவு யோசிச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கும் எங்களுக்கும் கண்டிப்பா செட்டே ஆகாது. வேண்டாங்க, இனிமே இதை பத்தி பேசாதீங்க. நான் எப்பவும் போல ஆஃபீஸ் வருவேன். ஆனா இனிமே நீங்க என்கிட்ட பேசவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யா சொல்ல, உடனே ரேகா இருந்துக்கிட்டு, என்ன சத்யா, ஸ்டேட்டஸை பத்தி பேசுறியா? இங்க பாரு, நான் பணக்காரியா இருக்கிறதுனால தானே என் மேல உனக்கு காதல் வர மாட்டேங்குது. இப்போ கூட சொல்லு, அடுத்த நிமிஷமே நான் உன் கூட ஓடி வந்துடுறேன். நான் வந்து உங்க வீட்டில் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறேன். அதை விட்டுட்டு பணத்தெல்லாம் காரணம் காட்டி என்ன வேண்டான்னு சொல்லாத. என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா அங்க சத்யாவை பார்த்து ரொம்பவுமே கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்க. ஆனாலும் சத்யாவோ தன்னோட குடும்ப சூழ்நிலையை நினைச்சு அங்க ரேகா ரொம்ப பணக்காரவங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட சத்யா, இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு உங்க மேல காதல் வராது. வேண்டாம், விட்டுடுங்க. நான் முதல்ல வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சத்யா சொல்ல, இங்க பாருங்க, எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உன் கல்யாணம்னு ஒன்று பண்ணா அதை நான் உங்களை மட்டும்தான் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன தடுத்தாலும் சரி அப்படின்னு இங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ரேகா சத்யா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இங்க சிந்தாமணி அங்க டிரைவர் கூட கார்ல வந்துகிட்டு இருக்க. அக்கா, அங்க பாருக்கா, நம்ம பாப்பா ரேகா நின்று பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க டிரைவர் சொன்னதை கேட்டதும் இங்க சிந்தாமணி கார் கதவை திறந்து பார்க்கறாங்க. டேய், பாப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது அந்த மீனாவோட தம்பி சத்யா தானே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி டிரைவர் கிட்ட கேட்க, ஆமாக்கா, அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னதை கேட்டதும் இங்க சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அக்கா, நான் வேணா போய் 4 தட்டு தட்டி அந்த இடத்த விட்டு அனுப்பி விடட்டுமா? இருடா, அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு நானும் கேட்கறேன். கொஞ்சம் அப்படி ஓரம் கட்டுக்கார அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு ரொம்ப கோவத்தோட காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ரேகாவோ அங்க சத்யாவோ பார்த்து, இங்க பாருங்க, நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன், என்னங்க புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த ரோஸை எடுத்து அங்க சத்யா கிட்ட கொடுக்க, சத்யாவோ அதை வாங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க. இங்க ரேகாவோ கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. வேக வேகமா இங்க வீட்டுக்கு வந்த சிந்தாமணி உடனே ரேகாவுக்கு ஃபோன் பண்ணி, எங்க இருக்க, சீக்கிரமா வீட்டுக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கோவத்தோட ஃபோன்ல ரேகா கிட்ட பேச, ரேகாவுமே நேரா வீட்டுக்கு வராங்க. என்னம்மா, எதுக்காக என்ன சீக்கிரம் வர சொல்லியிருந்தீங்க? என்ன, ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேகா சிந்தாமணி கிட்ட கேட்க, ஆமா, இங்க வா கண்ணு, இப்படி வந்து உக்காரு. அம்மா, என்னம்மா? ஆமா, இன்னைக்கு ரோட்ல ஒருத்தனை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தியே, அவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்டதும் இங்க ரேகாக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. சரிம்மா, நானே உங்ககிட்ட சொல்லணும் தான் இருந்தேன். சரி, நீயாவே கேட்டுட்ட. ஆமாம்மா, அவர் பேர் சத்யா, நான் அவரை லவ் பண்றேன் அப்படின்னு ரேகா சொல்ல, இங்க சிந்தாமணிக்கு ரொம்ப கோவம் வந்து ரேகாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அம்மா, இப்போ எதுக்காகம்மா அடிக்கிற? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ரேகா? நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரங்க. கல்யாணம்னு ஒன்று பண்ணா இந்த ஊர் மெச்ச கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ ஒரு பிச்சைக்காரனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற. உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாரு ரேகா, அவன் யார் தெரியுமா? ஆஃப்டர் ஆல் எனக்கு எதிரியான அந்த மீனாவோட தம்பி தான் அந்த சத்யா. அவனை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா?
இங்க பாரு ரேகா, இந்த வயசுல காதல் வரதான் செய்யும். அதுக்காக கண்ட நாய்ங்களெல்லாம் நீ காதலிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா வேலைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சிந்தாமணி சொல்ல, இதை கேட்டதும் இங்க ரேகா இருந்துகிட்டு, அம்மா அவர் ஏழைன்னு எனக்கு தெரியும். கல்யாணம்னு ஒன்று பண்ணா அதை நான் சத்யாவை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். இல்லைனா என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாதுமா. இங்க பாருங்க, அதுக்காக போய் சத்யாவை மிரட்டணும் அடிக்கணும்னு ஏதாவது உங்களோட ரவுடித்தனத்தை காட்டினீங்கன்னா கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன், பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ரேகா கிளம்பி போயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மீனா தன்னோட தம்பியை விட்டு என் பொண்ணையே காதலிக்க வச்சிருப்பா? இல்ல, விடக்கூடாது. இது வளரும் போதே இதை வெட்டி விட்டாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்ட இங்க சிந்தாமணி வேக வேகமா கார் எடுத்துக்கிட்டு நேரா இங்க சந்திராவோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த சிந்தாமணியை பார்த்ததும் இங்க சந்திரா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட எங்க சிந்தாமணிய உள்ள கூப்பிட்டு சேர போட்டு உட்கார வச்சு காஃபியை கொடுத்த சந்திராவை பார்த்து எங்க சிந்தாமணி இருந்துகிட்டு, என்ன இந்த காஃபியை கொடுத்து அப்படியே இந்த வீட்டு சம்மந்தி ஆக்கிக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி பேசுனதை கேட்டதும் இங்க சந்திராக்கு, என்ன சொல்றீங்க? நாங்க எதுக்காக உங்க கூட சம்மந்தம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்டதும், பின்ன உன் பையனை என் பொண்ணை காதலிக்க வச்சிருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி எங்கேயும் பொண்ணு கிடைக்கலையா? அதனால என் பொண்ணை உன் பையனை காதலிக்க வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கேட்க கேட்க இதை கேட்ட சத்யாவோ, மேடம் தப்பா பேசாதீங்க, உங்க பொண்ணு தான் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வலுக்கட்டாயமா பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் கூட உங்க பொண்ணை நான் காதலிக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. தேவையில்லாம எங்க அம்மாவை தப்பா பேசாதீங்க. அடா வா, என்ன வாசமா மாட்டிக்கிட்டேங்கிறதுக்காக அப்படியே பிளேட்டை மாத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உங்க தகுதிக்கும் எங்க தகுதிக்கும் சுத்தமா ஒத்து போகாது. இப்பவே இதை முறிச்சுக்கோ. ஆனா மறுபடியும் என் பொண்ணை பார்த்து பேசணும் கொல்லணும்னு ஏதாவது நினைச்சு என் பொண்ணு பின்னாடி வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை உயிரோட கொன்னு போட்டுடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு சிந்தாமணி பேச உடனே அங்க இருந்த சந்திரா இருந்துகிட்டு, சத்யா என்ன சத்யா, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அம்மா இவங்க பேசுறதெல்லாம் உண்மை கிடையாதுமா. இவங்க பொண்ணு ரேகான்னு எனக்கே இப்போதாம்மா தெரியும். ரேகா, ஆமாம்மா, அவங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்களே, நீ கூட என்னடா வந்து பேசிட்டு போனாங்கன்னு கேட்டியே, அவங்க தான் வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. ஆனால் எனக்கும் உனக்கும் செட்டே ஆகாதுன்னு நான் சொல்லி அனுப்பிட்டேன். ஆனால் இவங்க எதுக்காக இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலம்மா. இவங்க என்ன நடந்ததுன்னே தெரியாமல் இவங்க பாட்டுக்குன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யா சொல்ல, அதே நேரம் மீனா இங்கே வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ள சிந்தாமணி உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் அங்கே மீனாக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அம்மா என்னம்மா இவங்க வந்திருக்காங்க? வா மீனா, இங்க பாரு மீனா, இவங்க பொண்ணை சத்யா காதலிக்கிறதா சொல்லி இவங்க வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சத்யாவை கேட்டா நான் ரேகாவை காதலிக்கவே இல்லை, இவங்க ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு இவன் சொல்கிறான். எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கிட்ட சந்திரா ஒன்று விடாமல் சொல்ல, இதை கேட்டதும் இங்கே மீனா இருந்துக்கிட்டு, சத்யா என்ன சத்யா அப்படின்னு சத்யாவை பார்த்து கேட்க, சத்யாவுமே இல்லைக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் எப்போவோ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க தான்க்கா, காதலிச்சா உன்னை மட்டும்தான் காதலிப்பேன், கல்யாணம்னு பண்ண உன் கூட மட்டும்தான்னு என்கிட்ட வலுக்கட்டாயமாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்ல, உடனே இங்கே சிந்தாமணியும் நேராக எழுந்து அங்கே மீனா கிட்ட வந்து, என்ன நடத்துறதெல்லாம் நடத்திட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி இங்கே வந்து நாடகத்தை நடத்துறியா? என்ன உன் தம்பியை விட்டு என் பொண்ணை காதலிக்க வச்சு எங்கள் வீட்டு சொத்தை எல்லாத்தையும் வளைச்சு போடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? இப்படியாவது பணக்காரி ஆயிட மாட்டோமா? உங்கள் வீட்டில் ஒரு ரூமை கட்டிட மாட்டோமான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? இங்கே பாரு, உன் மனசில் 1000 கோட்டைகள் கட்டினாலும் அது ஒரு நாளும் நடக்காது, ஜாக்கிரதை, குடும்பத்தையே அழிச்சு போட்டுடுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, உடனே மீனாக்கு கோபம் வந்து, தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. யாரையும் காதலிக்க வச்சு கல்யாணம் பண்ணி நாங்கள் அந்த வீட்டில் ரூம் கட்டணும்னு ஒரு நாளும் நாங்கள் யோசிச்சது கூட கிடையாது. நான் சொந்த உழைப்பில் உயர்ந்து அதில் பணத்தை சம்பாதிச்சு தான் வீட்டை கட்டணும் ரூமை கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேனே தவிர ஒரு காலமும் அடுத்தவங்க சொத்துல ரூமை கட்டணும்னு நான் நினச்சது கூட கிடையாது. வார்த்தையை பார்த்து பேசுங்க. உன் பொண்ணு தான் என் தம்பி பின்னாடி வரதா என் தம்பி சத்யா சொல்கிறான். என் தம்பி சத்யா எந்த காலத்துலேயும் எங்கள் கிட்ட போய் சொன்னது கிடையாது. அடக்கணும்னு நினச்சா போய் உன் பொண்ணை முதல்ல அடக்கி வை, தேவையில்லாத இங்கே வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா ரொம்ப கோபத்தோட சிந்தாமணியை பார்த்து பேச, நடத்து, நீ நாடகத்தை நடத்து. நீங்கள் என்னதான் குடும்பமாக சேர்ந்து நாடகத்தை நடத்தினாலும் கண்டிப்பாக என் பொண்ணை ஓன் தம்பி கல்யாணம் பண்ண முடியாது, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சிந்தாமணி ரொம்ப கோபத்தோட கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சத்யா கிட்ட மீனா இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சத்யா,
அந்த பொம்பளை சரியான ராட்சசி. அவங்க கிட்டலாம் சம்மதம் வச்சுக்கினா கண்டிப்பா நம்ம குடும்பம் விளங்கவே விளங்காது. அதனால இப்பவே நான் சொல்றேன், அந்த ரேகா உன்னை காதலிச்சா கூட நீ வேண்டான்னு ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த மீனா வந்து பூ கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சத்யாவோ உடனே நடந்த விஷயம் எல்லாத்தையும் அங்க ரேகாக்கு ஃபோன் பண்ணி சொல்ல, ரேகாவோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேரா சிந்தாமணியை பார்க்க போறாங்க. அம்மா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இன்னொரு தடவை அந்த சத்யாவை மிரட்டாத, அவங்க குடும்பத்தை எதுவும் சொல்லாதன்னு நான் சொல்லிட்டு தான் போனேன். ஆனா அப்படி தெரிஞ்சும் எதுக்காகம்மா நீ போய் சத்யாவை பேசுன? ஏன் மேலதாம்மா தப்பு இருக்கு. சத்யா என்ன காதலிக்கல, ஆனா எனக்கு சத்யாவை பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, கல்யாணம்னு ஒன்று பண்ணா அதை சத்யாவை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். நீங்க பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. இன்னொரு தடவை சத்யா குடும்பத்தை எதனா பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன உயிரோட பார்க்க மாட்டீங்க சொல்லிட்டேன். உங்களுக்கு பணம் தானே பெருசு, பணம் தான் முக்கியம்னா அதையே கட்டிக்கிட்டு அழுங்க. நான் போய் என் அப்பா கிட்ட பேசி எப்படி சத்யாவை நான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோட அங்க பயங்கரமா சிந்தாமணியை திட்டிட்டு ரேகா அந்த இடத்த விட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க.